காலத்திற்கென்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 170 புதிய ஏற்பாடு. சீனாய் மலையில் தன்னோட பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே, கவனிகள், நான் சொல்ல, சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்கள் பெற்றவனும் இவனே. சீனாய் மலையில் தன்னோட பேசின தூதனோடும் மோசே குறித்து நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்து சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கு பெற்றவன். பிதாவே, ஜீவன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். இங்க 2 காரியம் தெரியும். பிதாக்களோடு இருந்தது மோசே, ஆனால் மோசே இருந்தது சபைக்கு இல்லை. விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம பிதாக்களோட வனாந்தர சபைக்குள் இருந்தவனும் எல்லாரும் சபைக்குள் இல்லை, பிதாக்களோடு இருந்தாரு. ஆனா சபைக்குள் இருந்தவன் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்று சபைக்குள் இருந்தவனும். உள்ளே இருக்கணும்னால் மீன்ஸ் எந்த மனிதன் சபைக்குள் இருக்கிறானோ அவன்தான் மேலே இருக்கிற தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று தர முடியும். இதுதான் விஷயம். உள்ளே இருந்தான் மனிதன் தான் மேலே இருந்த வார்த்தையை பெற்று வெளியே இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்தாரு. கவனிங்கள், வெளியே இருக்கிற மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேண்டுமானால் யாராவது ஒருத்தர் உள்ளே போய்தான் ஆகணும். உள்ளே போகாத எவனாலும் வெளியே இருக்கிற மனிதனுக்கு மேலிருந்து வார்த்தையை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு சபை என்பது ஒரு படிப்பினால் உண்டாகுவது சபை கிடையாது. ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிற சபை கிடையாது. எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த ஸ்லாக்கியம் ஆரோனுக்கு கிடையாது. 6 நாள் தூபம் தான் போட முடியும், 6 நாள் ஒரு பலியிடம் செலுத்த முடியும். ஆனால் 6 நாள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று மக்களுக்கு கொடுக்கவே முடியாது. பிகாஸ் 6 நாள் அந்த தேவன் எதிர்பார்க்கிற உள்ளே போக முடியாது. சபையும் வனாந்தரமும் என்ற வார்த்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். யாரால் சபைக்குள்ளே போக முடியும் என்றுதான் சத்தியம். இன்றைக்கு உள்ளே போனவனுடைய அடையாளம் என்ன? ஒரு மனுஷன் சபைக்குள், சபையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துக்குள், சபை என்ற வார்த்தை யாரா? கிறிஸ்து. நமக்கு கிறிஸ்துக்கு சபை யார? நாம தான். நல்ல கவனிங்க, நமக்கு எது சபை? இயேசுதான் நமக்கு சபை. இயேசுக்கு யார் சபை? நாம் தான். நம்ம தங்க நீங்களே தேவனுடைய, நாம் தான் தங்கும்படியான இடம். சபைக்கு தலையா இருப்பது தேவன், சபையை போஷி காப்பது இயேசு கிறிஸ்து. அவர் தானே இன்றைக்கு பைபிள் சொல்லுது. நல்ல கவனிங்கள், 3 காரியம். வனாந்தரத்து சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவவாக்கியம். 3 வனாந்தரத்தில் இருந்தவனும் சபைக்குள் இருந்தவனும் ஜீவவாக்கியம். இங்க 3 என்ன? உள்ள, வெளியே, மேல. வனாந்தரம் வெளியே, சபை உள்ள, வானம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை 3: உள்ள, வெளியே, மேல. இந்த வெளியே சரியில்லைன்னா உள்ளே போக முடியாது. இந்த வனாந்தரமும் சபை, சபையும் வனாந்தரம் சொல்லுது, வனாந்தரமும் சபை. நம்முடைய வெளி வாழ்க்கை சரியா இருக்குமானால் அப்பதான் ஆழங்களில் உள்ளே போக முடியும். எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போறோமோ அந்த மனுஷன்தான் மேலான அனுபவத்துக்கு போக முடியும். கரங்கள் சொல்லாம எல்லாருமே தூரமா நின்னாங்க, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மேலே போயிருந்தான். அங்கே மோசே அந்த மேகத்துக்குள்ள போகும்போது இடியுற சத்தம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமா இருந்தவன் பதறி அழுதான். ஐயோ, எங்களால் சத்தம் கேட்க முடியல, அவ்வளோ இடி முழக்க சத்தமா இருந்தான். ஆனா பக்கத்துல இருந்தா பார்த்தீங்களா, மோசேக்கு அதை குறித்து பயப்படவே இல்லையா? காரணம் தெரியுமா? அவருடைய அனுபவம் கீழே இருக்கும் போது. எங்க தெரியுமா? கீழான அனுபவம். எப்படிப்பட்ட கீழே இருக்க அனுபவம் எப்படி தெரியுமா? உள்ளான அனுபவம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு பார்க்க போறது சபை. 10 வருடம் கர்த்தர் நடத்தி எத்தனையோ வருஷம், எத்தனையோ முறை பகிரங்கமா இங்க நின்று போய் சொல்ல முடியல. தேவனுடைய சத்தத்தை கேட்டு பேசியிருக்குது அநேக 90% அப்படிதான். சிலது ரெவலேஷன் பேசுறீங்க. கடந்த வாரம் பேசும்போது பயங்கர சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் எது தெரியுங்களா? இதை எல்லாமே கர்த்தர் வெளிப்பாட்டு கொடுத்துருதான். இந்த வெளிப்படுவதற்காக நீங்க நினைக்கலாம், எவ்வளோ டைம் நேற்று ஏறத்தாழ எத்தனை மணி நேரம் தூங்கிருக்கு? தூங்கிருந்த ஒரு மனிதனாக இருக்குமானால் என்னால் பேச முடியாது. ஜெபிக்காமல் இருக்காது பிரச்சனை. நான் ரோட்டில் இருந்தால் கூட பக்கத்தில் யாரும் பார்க்க மாட்டேன், மெடிடேட் பண்ணி என் லைஃப். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 40, 50, 60, 70 பேருக்கு எனக்கு தெரிஞ்சதே பேசிட்டு போகலாம்.
எது தெரியாது, தன் புத்தகத்தில் தெரியாது, இது லெவலில் பேச முடியும், கதை சொல்ல முடியும், காமெடி அடிக்க முடியும். நான் தெரிஞ்சது பேசுகிறேன் இல்லை, நான் உள்ளே இருந்து மேலேருந்து வர செய்தியை உங்களுக்கு சொல்கிறவன் தான். ஹல்லேலூயா. எஸ், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சிம்பிள். நான் மாத்திரமில்லை, சபையினுடைய வாழ்க்கை குறித்து நிற்பா. வனாந்தரம் இல்லாத பட்சத்தில் நாம் சபைக்குள் போக முடியாது. நம்ம வாழ்க்கையில பிளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது, எவ்ரிதிங் இஸ் பிளஸ். நம்ம வனாந்தர வாழ்க்கை என்பது பிளஸ் மைனஸ் நினைக்கிறோம். வனாந்தர வாழ்க்கை பிளஸ், இந்த சபை என்பது வார்த்தை என்னன்னா மல்டிப்ளை. ஒரு பிளஸ், நம்ம ஒரு கூட்டல் நம்ம வாழ்க்கையில கணக்கில் வந்தாதான் அது பெருக செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கலாமே 2-3 பேரை நாம் பழைய ஏற்பாட்டில் வனாந்தரமும் கர்த்தருடைய வார்த்தையும், வனாந்தரமும் கர்த்தருடைய தரிசனம். மீன்ஸ் வனாந்தரத்துல தான் வார்த்தை, சபை எல்லாமே என்ன இருக்கு. அந்த சபை யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். வனாந்தரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை, வனாந்தரத்துல தான் கர்த்தருடைய தரிசனம், வனாந்தரத்துல தான் கர்த்தர் மாற்றம், வனாந்தரத்துல தான் ஒரு மனுஷன் வனாந்தரத்துல ஒரு 4 விதமான காரிட்டு இந்த மனுஷன் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமே. ஏன் மோசே குறித்து அப்படி பேசப்படும்? ஃபர்ஸ்ட் ஏன் இந்த ஒரு மனுஷியை பார்த்து பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனால் நேத்து இந்த வசனத்தை வெளிப்படும் போதுதான், நேற்று இரவு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் நான் 7 வாசிக்கிறேன். ஆதியாகமம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றினை கண்டு, கவனிகள், சாராயின் அடிமை பெண்ணை ஆகர் எங்கிருந்து வருகிறார், எங்கே போறேன்னு கேட்டார். அவள் நான் என் நாச்சரை விட்டு ஓடி போகிறேன் என்றார். பின் பாருங்க 11, பெண்ணும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். கவனிங்கள் 13, அப்பொழுது அவள் என்னை காண்பர் நானும் இடத்தில் இந்த காரியம். 16 கவனிங்கள், நான் பார்த்தேன் 21 தெரிந்து வைத்துக் கொள்ள. ஆதியாகமம் நான் வாசிக்கிறேன் 14, ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணி எடுத்து ஆகர தோல் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு அவளை அனுப்பிவிட்டான். அவளை புறப்பட்டு போய் பெர்சாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். 17, தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார், வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரை. இந்த 2 இடத்தை பாருங்களேன், டைரக்டா 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரை சந்திக்கிறார். 21 வானத்திலிருந்து ஆகார வார்த்தை, டைரக்ட் ஒரு சந்திப்பு, தரிசனத்துக்கு நேருக்கு நேரா 2 வார்த்தை. இந்த 2 வயதை நான் ஏன் சொல்றேன்? யாரை விட்டு ஓடி வந்தான்? 16 நாச்சியாரை விட்டு. 21 ஓடி வரல, துரத்தப்பட்டார், அனுப்பப்பட்டார். ஓடி வரும்போது கர்த்தர் பேச, திரும்பி போ. துரத்தி போ விடும்போது கர்த்தர் இப்படி பத்தி பேசல, எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா அன்றைக்கு தேவ திட்டம் ஆகாருடைய 21 இந்த அதிகாரத்தோட ஆபிரகாம் வீட்டுல இருந்து இனிமேல் ஆகாருக்கு என்ன இல்ல, வேலை கிடையாது. 16ஆம் அதிகாரத்துல ஓடி போகும்போது கவனிங்கள், ஆண்டவர் பேச எங்க பேசினாதான் 2 பத்தி எங்க பேசுறார்? வனாந்தரத்துல பேசுகிறார். கவனிங்கள், மனுஷி யாரு? ஒரு வேலைக்காரி தன் எஜமானுக்கு திருமணம் செய்ய வைத்து விட்டார். காரணம், அந்த எஜமாட்டிக்கு குழந்தை பிறக்கல. இவள் மூலமாய் பிறக்கிற குழந்தையாவது என் குழந்தை ஆகட்டுமேன்னு சொல்லும்போது, அவன் ஆபிரகாம் அவளோடு சேரும்போது கர்ப்பம் தரிச்சவனு தன் எஜமாட்டி அற்பமா நம்ம மனுஷன் நினைச்சிட்டா. உடனே கடினமாக வேலை ஆகும்போது எஜமாட்டி விட்டு ஓடி போறாங்க. கவனிங்கள், ஓடி போறாங்க. அப்போ ஆண்டவர் சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறாருன்னா சாராள் வீட்டில் சந்திக்கல. எங்கே? வனாந்தரத்தில் சந்தி. 2:21 ஒரு நாள் துரத்தும் போது திரும்பி சாராள் வீட்டில் சந்திக்கல. எங்க சந்திக்கிறாரு? ஏன் அந்த இடத்துல கவனிங்கள், இந்த ஆகர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வீட்டில் இருப்பது காட்டிலும் இப்போ செலெக்ஷன் வருது. இந்த வீட்டில் இருக்கிறது காட்டலாம், வனாந்தரத்தில் போய் எங்கேயா செத்து போகலாம், வாழலாம். கவனிங்கள், அவளோட முயற்சி என்ன இருக்குன்னா, இங்கே ஆபிரகாம் வீட்டை விட்டா எங்கே போக முடியும்? நம்மளுக்கு வழி எங்கே இருக்கும்? ஆபார வீட்டை விட்டா எங்கே இருக்கும்? இங்கே இருக்கிறது காட்டலாம், எங்கே போயிடலாம்? அப்போ செலெக்ஷன் பாருங்களேன். அவ செலக்ட் பண்ணது எதுனா வனாந்தரம் தான். ஏன் தேவன் அவளை சந்தித்தா? நான் இது சொல்ல வரேன்னா 21 நான் வேதத்தை படிச்சு பார்த்தேன். ஆபிரகாம் சாரால் தான் இன்னைக்கு ஜீவனோர்கள் நம்ம என்ன பண்ண உலகத்துல நமக்கெல்லாம் தாய் தகப்பன் என்று வேதம் எழுதியிருக்கிறது. உண்மைதானே? சாரால் ஆபிரகாம் மனைவி, ஈசாக்கின் அம்மா. இந்த உலகம் வானத்தில் நட்சத்திரமா இருப்பதற்கு வழிகாட்டிய அவங்க பெற்றெடுத்தவங்க யாரு? சாரா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு காரணம் சாரா. ஆனால் வேதம் சொல்லுது, ஏன் இப்படி நம்ம பேசுறோம்னா, சாரா இடத்துல எங்க தேவன் பேசினாரா? இங்க 12, 13, 14, 15, 16, 17, 18 பேசினாரா? சாரா கிட்ட பேசல.
உன் மனைவி சிரிக்கிறா. இல்ல நான் சிரிக்கல. ஆபிரகாம் இல்ல நீ சிரிச்ச. ஆனா யாரு நடுவில் யார் நிக்குது? மீடியேட்டரா? ஆனா நேரா பார்த்து பேசுற. நேரா பார்த்து ஆபிரகாமின் மனைவி ஈசாக்கின் தாய் எபிரேயர் ஜாதிகளை பெற்றெடுக்க போற ஒரு தாய் தேவன் பேசல. ஆனா ஒரு வீட்டுல அடிமை பெண், சாராளின் அடிமை பெண், ஒரு வேலைக்காரிய பார்த்து தேவன் பார்த்து டைரக்டா பேச, எங்கே போகிறாய் அடிமை பெண் ஆகிய ஆகார், எங்கே போகிறாய்? என் ஆச்சரிய விட்டு ஓடி போற. இங்கே ஆகாரே உன் சத்தத்தை கேட்ட காரணம் கர்த்தருடைய வார்த்தை எங்கே? நான் காண்கின்றேன், நீ என்னை காண்கின்ற தேவன். சாராள் வச்சாங்களா? வச்சாங்க. சாராள் என்றைக்குமே தேவனை பார்த்து பேசுற. அது மாத்திரம் தேவன் அவங்க வீட்டுக்கு வந்துடும். சாராள் டைரக்டா பேசல. அதனால வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு. ஆனா சாராள் கிட்ட என்ன பண்ணல? பேசின. என்ன விஷயம்? ரெண்டு பேர் வாழ்க்கை என்ன? ரெண்டு பேர் வாழ்க்கை அப்படிதான். சாராள் ஒரே வாழ்க்கை தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அங்கதான் இருப்பேன். ஆகார் அப்படி இல்லை. சூழ்நிலை வரும்போது எங்க வேணா நான் வனாந்தரத்துல இருப்பேன். கரங்க சொல்லாம மனை வாழ்க்கையில ஒரு செலக்ஷன் தான். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை வைக்கிறார். நான் அப்படிதான் இருப்பேன்னா உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வராது. இப்படிப்பட்ட இருக்கிறதுல இருக்கிறத காட்டிலும் அங்க நான் போயிடுறேன். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வர சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நினைக்காத நோய்கள், ஏன் நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ வேற இடத்துக்கு வரணும். உன் வழியை நீ மாற்றணும். நம்ம வாழ்க்கையில மாத்திக்கிறதே கிடையாது, மாற்றிக்கிறதே கிடையாது. ஆகாருக்கு ஈக்குவல் தான் சாராளுக்கு ஈக்குவல் தான் யாரு? ஆகார். அவங்க வேலைக்காரி இருந்தாலும் ஆபிரகாம் மனைவியே தான் வாழ்ந்தாங்க. வேதம் எழுதல ஆபிரகாம் மனைவி. சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகார தான். ஆனால் இஸ்மவேல் ஆபிரகாம் பெற்ற பிள்ளையா இருப்பாரானால் அப்போ ஆபிரகாமுக்கு ஆகார் என்ன வேணும்? அப்படியே உலகத்தின் பார்ல யார் ஆகாருங்க? ஆனா ஒரு வேலைக்காரி கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அதான் விஷயம். ரெண்டு முறை வேலைக்காரி கர்த்தாவே இடத்துல பேசி ரெபெக்கால போல என் வயிற்றுல இச்சிக்குது என்ன சொல்லி கேட்பதற்காக ஆகார் போல ஆகார் ஓடுறாங்க. கர்த்தர் சந்திக்கிறார். யார் சந்திக்கிறார்? எங்க சந்திச்சார்? என்ன என்ன அடையாளமா இருக்காது நமக்கு? ஐயா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பம், உபத்திரம், நிந்தை, பாடு வரும்போது இருக்கிற இடத்தை விட்டு விட்டு மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். இரண்டாவது, துன்பம், உபத்திரம், நிந்தை வரும்போது தேவன் பேசுவார். ஆனால் கீழ்ப்படிய கற்றுக்கொள். தேவனையா சந்திச்சார். இந்த பொண்ணுகிட்ட பேசினாவோ அதே சாராட்ட பேச கீழ்ப்படிய மாட்டாங்க. நேரா பேசும்போது நீ போய் நான் போய் சொல்லி என்றாங்க. நீ குறிக்க காலத்து நடக்க போற காரியத்தை குறித்து சாரா என்ன பண்றாங்க? இல்ல நகைக்கிறைய நான் நகைக்கலையே. அப்ப சாராளால என்ன பண்ண முடியாது? ஒரு தப்ப உன்னை சில பேருடைய வாழ்க்கையில தப்பு, நீ தப்பு பண்ணா தப்ப ஒத்துக்கோ, மேல யார் மேல போடக்கூடாது. சில பேர் பண்ற தப்பு ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல நான் பண்ணல ஒன்னு போய் சொல்லுவாங்க, இல்லைன்னா யார் மேல சாட்டுவாங்க. தம்பி சிஸ்டர் கர்த்தர்கிட்ட பேச மாட்டாங்க. ஆகாரத்துல ஒரே எங்க கிளீனா சொல்லிட்டாங்க. சரி போ. அப்ப என்னன்னா வனாந்தர வாழ்க்கை போ. இங்க வாழ்ந்த கட்டல அங்க போய் சாவலாம் நினைச்சாங்க. பாத்தீங்களா? கர்த்தர் சந்தித்து பேசும்போது பாருங்க, எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் இவரை போல யாரு போல மோசே நான் அங்கே போக மாட்டேன், நான் திக்குவாயி, நான் செய்ய மாட்டேன், ஏதாவது ஒரு வார்த்தையாவது ஆகார் சொன்னாங்களா? பார்த்தீங்களா? சொன்ன உடனேயும் எதை வெறுத்து வந்தாங்களோ அங்கே போனாங்க. கரெக்டாக சொல்லாமே நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இது எழுதி சொன்ன வார்த்தை வேதம் என்ன பண்ணியிருக்குது? எழுதியிருக்கு. ஒரு 16ஆம் அதிகாரம் யாருக்காக பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரத்துல எது எழுதியிருக்குது? அதிகமா யாரை கொடுத்து எழுதிருக்குது? ஆகார கொடுத்து. வேற எங்கே சாரால கொடுத்து அப்படி ஒரு அதிகாரம் எழுதியிருக்கா? எழுதிருக்கா? ஆகார கொடுத்தது எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? அவன் ஆபிரகாம் ஈசாக்க குறித்து ஆபிரகாம் தான் சொன்னாரு, யார்கிட்ட சொல்லல. ஆனால் நீ கர்ப்பமா இருக்கிற வயிற்றுல பிள்ளைய குறித்து அவன் ஆம்பளை புள்ளைன்னு சொல்லிட்டு கட்ட ஸ்கேன் பண்ணியே அன்னைக்கே ஒரு உறுதியை ஒரு வாக்குத்தம் கொடுத்துட்டாரு. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? அது ஆகாது தான். காரணம் தெரியுமா ஐயா? எப்படி தெரியுங்களா? எந்த மனிதன் தன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வரும்போது தேவன் வனாந்தரத்து துன்பத்தை முன்னே வச்சாலும் அதை நடந்து செல்ல தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனிடத்துல கர்த்தர் பேச வல்லவரா இருக்கிறார். கரெக்ட் சொல்லாம அல்லேலூயா. சாராளுக்கு கிடையாது. சாராள் எப்போதும் ஒண்ணுதான் தெரியும், கடவுள் கொடுத்த வாழ்க்கையிலே அப்படி வாழ. சஸ்ட் 2 யாரு? நம்ம வேகமா போகலாமே. 2 யாரை பார்க்கலாம்? இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வினத்தை நான் எடுத்துக்கொள்றேன். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். மோசே மீதியான் தேச ஆசனன் தன் மாமனாகிய எத்ரோன் ஆடுகளை வைத்து அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவபர்ம ஓர மட்டும். இது வயசு என்ன? முதல் 40 எகிப்துல, 2ஆம் 40 மீதியான் தேசத்துல. எங்க? அடுத்த 40 கர்த்தர் வழி நடத்தல. இதான் விஷயம். முதல் 40 எகிப்துல, 2ஆம் 40 மீதியான் தேசத்துல அவர் ஆடு மேய்ச்சல். மீதியான் தேசத்துல 3வது தான் கர்த்தர் நடத்தல. நான் சொல்றேன் 80 வருஷம் முடிய போகுது. 80 வருஷத்துல அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 80 வருஷத்தின் செய்தி. 1ல இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் செய்தி? அது ஒரே அதிகாரம். எத்தனை வருஷம்? 80 வருஷம் செய்த 2ஆம் அதிகாரம். மோசே பிறந்து கர்த்தர் சந்திக்கிற வரைக்கும் மோசே எத்தனை வயசு? எகிப்து மோசே 79 வருஷம் வச்சுப்போமே. 17 years செய்தி. 79 வயசுல பைபிள் சொல் மோசேயின் பிறப்புல கர்த்தர் தெரிந்து கொள்ளுதல். நம்முடைய பிறப்புல கர்த்தர் தெரிந்து கொண்டாரு இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தர் கற்பனை தெரிஞ்சு கொண்டாரு? சத்தம் வச்சு சொல்லுங்களேன். சபைக்குள்ள இருப்பது மேட்டர் கிடையாது. சபைக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்குமே, இந்த சபை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு சபைக்குள்ள இருப்பதுக்கு ஒரே காரியம்னா உங்களை கிறிஸ்து என்ற சபைக்குள்ள நடத்தி சொல்வதற்காக தான். அல்லேலூயா. இங்க 89 வருஷமா இந்த 2 அதிகாரத்துல ஒரு இடத்துல மோசே பிறப்புல ஒரு சத்தியம் உண்டு, மோசேன் காப்பாற்றப்பட ஒரு சத்தியம் உண்டு, மோசே வளர்ச்சியில சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர் திட்டமிடுறானா ஒரு பெரிய மாற்றம் எபிரேயருக்கு இஸ்ரவேல் மக்கள் கொண்டு வர போற ஒரு ரட்சகனை குறித்து கர்த்தர் திட்டம். ஏன்னா ஆரோன் பிறக்கும்போது சட்டம் வரல, தண்ணியில குழந்தை தூக்கி போடுங்க. அவருக்கு ஒரு 2-3 வருஷம் டிஃபரெண்ட். ஆனால் மோசே பிறக்கும் போது தான் சட்டம் வந்துச்சு. அப்ப மோசே பிறந்து மோசே உயிரோடு இருக்கக்கூடாது. யார் திட்டம்? பிசாசின் திட்டம். அப்போ மோசே மேல் பிறப்பின திட்டம் வந்து ஐயா 79 வயசு வரைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை மோசே கிட்ட பேச. முதல் 40 வருஷம் எகிப்துல இருந்த பார்வோன் குமாரத்தியா இருந்தா உங்களுக்கு கர்த்தர் பேசல. செகண்ட் மீதியான் தேச மருமகனா இருக்கு, ஏன் இங்க பேசல? வேதம் இங்க ஏன் பேசல? வாழ்க்கைய போச்சையா. அடுத்த 40 என்பது சாதாரணமா? 4 மாசம் இருந்தாலும் பிரச்சனை தாங்க முடியல. 4 நாள் நம்ம பிரச்சனை தாங்க முடியும். 40 வருஷம் ஒரு ரிச் மேன் became a poor. ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அந்த சாதாரண விஷயமா? வெல்த் மேன் எப்படியான அந்த ஒரு வெல்த்தாத ஒரு மனுஷன் வெல்த் வீக்கான எப்படி இருக்கும்? சுயாதீனமா வாழ்ந்த மனுஷன் அடிமை போல் மாறின எப்படி இருக்கும்? எகிப்துல இருக்கும் போது பார்வோன் குமாரத்தி சகல சாஸ்திரம் கட்சினவன் கற்று தெரிந்தவன் யாரு? மோசே. ஆனால் அவங்க மாமனார் வீட்டுல ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும். மாமனாருக்கு மருமகனா, மனைவிக்கு புருஷனா, 2 பிள்ளைக்கு அப்பனா, ஒரு ஆடு மேய்க்கிறவனா தான். வேற எதுவுமே கிடையாது. அவர் சரித்திரம் அதுதான். கவனிகள். ஏன் இங்க பேசல? ஏன் நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிகள். மேல இருந்து ஒருத்தன் கீழே வந்துட்டா அவன் மனையில எப்படிப்பட்ட உடையோன்னு. ஏன்னா இஸ் நாட் a God. கடவுள் தேவன் கிடையாது. நம்மை போல யார் இவரு? நமக்கு என்ன அர்த்தம்? அதே ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் துன்பம் வரும்போது நம்ம பிள்ளை நினச்சி வைப்போம், ஐயோ நம்ம எகிப்துல இருக்கும்போது எப்படி இருந்தோம்? அரண்மனை எப்படி இருந்தோம்? ராஜா சோரா இருந்தோமே, அப்படி இருந்தோமே, ஏன் இப்படி ஆகி போச்சு சொல்லி வருத்தப்பட்டுக்க மாட்டாரா? அவரோட வாழ்க்கையை உடைச்சி எதுக்கையா உடைக்கிறாரு? இது வரைக்கும் நான் சொல்றேன்னா சில நேரம் எங்களுக்கெல்லாம் நான் பலவீனமாக என்னுடைய பர்சனாகவே நான் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு வேறு போது என்னன்னா பணம் பொருளான்னு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் ஒன்று தான், வயிற்றில் 2000 ரூபாய் தான் ஒன்று தான், இப்போ 2 ரூபாய் தான் ஒன்று தான். காசை பற்றி இல்லை, ஏன்னா கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்ன தேவை யார் கொடுத்துருவா? அதான் விஷயம். நான் தேடி போதில்லை, கொடுக்காதவங்கள கொடுக்க வைப்பார். இதான் விஷயம். எங்கேயாவது கொடுத்துருவோம். அதனால வந்து காசு இல்லைன்னு நான் வருத்தப்படுறதில்லை. இன்னைக்கு இது பிளான் கட்ட வச்சாரா போட்டால் அது கரெக்டான காசு வந்து மீதி இருக்குது. காசு வந்து மீதிக்கு அது செஞ்சு முடிச்சுட்டு மீதி ஒரு கொஞ்சம் பணமாக எங்கே போட்டுருவோம்? பாக்கெட்டில் வச்சுட்டு அப்பா நன்மையாண்ட சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். அது கவனிங்கள். ஏன் பேசல? கேட்குறதுதான். நீங்க பேசாம இருக்குதான் எனக்கு பைத்தியம் ஆயிடுது. நீங்க பேசாம இருக்கிறத எனக்கு பைத்தியம் பிடிச்சது. நீங்க பேச சுஸ்த புத்தி உள்ள நீங்க நினைக்கிறீங்க. என் மறைவான ஸ்கிரீன் எடுத்து பார்த்து எத்தனை நாள் பைத்தியக்காரனா இருந்திருக்கிறேன். என் மனைவி கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரியா பண்றீங்க? அவனை சொன்னா புரியாது. நான் தனியாக வந்திருக்கேன்னா பாஸ்ட் ஒரு மாதிரி இருக்காரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே ஒரு சிஸ்டர் வராங்க, என்ன நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கு, முகமே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு மேலேருந்து வராங்க கேட்டாங்க. நான் சிரிச்சிட்டு போனேன். நான் சொன்னால் அவங்க புரியாது. எத்தனை நேரத்துக்கு மோசே என்ன எழுதிருப்பார்? 39 வருஷம் நான் பாட்டு என் வேலை பார்த்துருந்தேன். நான் சும்மா அந்த நல்லா இருப்பேன். ஒரு எகிப்தியன் கையிலேருந்து ஒரு எப்ரேனை காப்பாற்றினேன். அதுக்காக அந்த கதி. மறுநாள் 2 எப்ரேன்னு அடிச்சுக்கிறாங்க. சமாதானம் பண்ண போனேன், உயிரை குடிச்சுன்னு ஓடி வந்தேன். அரண்மனையில் இருந்தவன் ஒரு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல,
எகிப்தினா வளர்ந்த ஒரு மோசைக்கு மனையில் எப்படிமா இருக்கும்? எகிப்தினா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு எகிப்தியனுக்கு யார் பிடிக்காதுன்னா எபிரியம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆடு மேய்க்கிறோம்னா அவன் பார்வைக்கு எப்படி மேலே இருக்கிற கீழ் ஜாதியை பார்த்து எப்படி வீட்டில் சேர்த்துக்க மாட்டானோ, எகிப்து யாரை பார்த்து சேர்த்துக்க மாட்டான்? ஆடு மேய்க்கிற சேர்த்துக்க மாட்டான். நான் எங்கே என்ன பண்ணுறேன் இப்போ? அப்போ நான் எகிப்தியா இருக்கும்போது நான் யாரை வெறுத்திருப்பேன்? நான் எதை வெறுத்தனோ அதை நேசிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். இதையா மைக்கிற பசங்க வாழ்க்கையில் ஆண்ட உபத்திரம் தெரியுங்களா? நீ நேசிக்கிறத வெறுக்கணும், நீ வெறுக்கிறத நேசிக்கணும் தான். எத்தனையோ நேரத்தில் நான் வெறுத்ததெல்லாம் வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்கிறேன். நான் வெறுத்தது தான் வாழ்க்கை ஆகி போச்சு. இதெல்லாம் பார்த்து ஓடனோ அதான் வாழ்க்கை ஆகி போச்சு. இந்த மனிதனோட கத்த இந்த 39 வருஷம் பேச காரணம் ஏன் இங்க பேசினார்னா கவனிக்கலாம். ஏன் பேசுனா சில நேரங்களே இவ்வளோ வாழ்க்கை எழுந்த கூட சில நேரங்களே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லாமே எழுந்து இன்னும் கூட ஏன் ஆண்டவரே இன்னும் கூட பேசல இன்னும் செய்யலனா இதுதான் காரணம். அப்போது 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்போது நம்ம 22 அவள் ஒரு குமாரனை பெற்றாள். யாரு? மோசே கல்யாணம் போச்சு, பொண்ணு கொடுத்துட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 21 மோசே அந்த மனிதத்தில் தங்கியிருக்க சமயத்தை அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தை மோசைக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றான். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்க சொல்லி அவனுக்கு கொசோம் என்று பெயர். சில காலம் சென்ற பெண் எகிப்தில் மறித்து இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தட்டு முறையிட்டு பைபிள் சொல்லுது. என்ன இவர் எங்க? இவர் யாரு? இவர் என்ன சொல்றாரு? மோசே எங்கிருந்து விட்டு வந்தாரு? எங்க விட்டு வந்தாரு? எகிப்து விட்டு வந்தும் உடைச்சார். கத்த உருவாக்குனாலும் மோசேயின் மனையில் எப்படி இருந்ததுன்னா, நான் அந்நிய தேசத்துல. அப்போ உங்க சொந்த தேசம் எது? இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்த தேசமே கிடையாது. எகிப்துல அவங்க யாரு? அந்நியரும் பரதேசிகளும் அடிமையா இருக்காங்க. அப்போ அவங்க சொந்த தேசம் எதுவுமே கிடையாது. சொந்த தேசம் எப்படின்னா கனவு காண்றாங்க. கர்த்தர் ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? தனது இப்போ எங்க போனாங்க? ஆனா எங்க இருக்கிறோம்? இங்க எப்படி இருக்கோம்? எகிப்து இருக்கும். அந்த சொகுசு வாழ்க்கை நம்ம பிடிச்சி நிற்குது. எகிப்து தான் சொகுசு வாழ்க்கை. 2வது மறுபக்கம் அடிமைத்தனத்து வாழ்க்கை, விட மாட்டேன்றான். ஆனா வெளியே போனா நமக்கு என்ன இல்லை? இப்போ நல்லா கவனிங்க, இந்த வீடு இருக்குது எனக்கு, இன்னொரு வீடு காரணம் அந்த வீட்டை தங்குவேன். இப்போ இந்த வீட்டில் சண்டை போட்டேன் நான், அப்போ வீடுலாம் எங்கே வருவேன்? பிளாட்ஃபார்ம் தான் வருவேன். இப்போ இஸ்ரேல் மக்கள் இங்கே பரதேசி தான், கனான் தேசம் இருக்கும், அரக்கனை தான் இருக்கிறான். அவங்களும் அங்கே 10 ஜாதி அங்கே இருக்கு. இங்கேயும் இங்கிருந்து வர முடியும், நான் அங்கே எப்படி போக முடியும்? அவன் எப்படி இருந்தாங்க? ஏனேக்கின் புத்திரை கண்டோமே, வெட்டிக்கிளி போல இருந்தாங்க அவங்க. அவங்க பாரு வெட்டி எவ்வளோ ஹைட்டா இருந்தாங்களா. நான் கேட்கிறேன், மோசே உனக்கு சொந்த ஊர் எது? இவர் எப்படி இருக்குன்னா, அவளுக்கு மீன்ஸ் நான் அந்நிய தேசத்துல இவர் பரதேசியா இருக்கிறாராம். அப்போ சொந்த தேசம் எப்படி எங்க மைண்ட்ல இருக்குன்னா அவருக்கு? எகிப்து தான். எகிப்து விட்டு வந்தோம், வனாந்தரத்துல இருந்தோம். அவர் எப்படி இருக்காருன்னா எகிப்தினா இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அந்த அம்மா ஓடுறாங்க, லோத்தின் மனைவி. ஓடும் போது ஏன் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா, ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? தப்பிச்சு தான் ஓடுறான். எங்க ஓடுறான்? மலைக்கு ஓடுறான். ஓடும் போது எப்படி ஓடுறான்னா சோதம் வேணும்னு ஓடுறான். அதனால சோதம் பிரச்சனை போச்சு. என்ன 3 பேர் திரும்பல, இந்த அம்மா மட்டும் சோதம் விட்டுட்டு ஓடி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அது அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம சொத்து எங்க இருக்குது? மலைக்கு ஓடி போயிருப்பாங்க. ரைட்டா? அவங்க மலைக்கு தான் ஓடுறாங்க. ஆனா எதை சுமந்து ஓடுறாங்கன்னா சோதம் சுமந்து. அதாவது உப்பா போட்டேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை 39 வருஷமா ஏற்ற ஆடு மேய்ச்சது கூட நான் அந்நிய தேசத்துல பார்த்து எகிப்தினா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னோட பேசுவது சாத்தியமே இல்லை. கரங்களை வச்சலாமே. இப்போதான் மீதியான் தேசத்தின் மாமனாகி எத்து நாடுல மேய்த்து அவன் நாடுகள் வேணாம். அப்போ பைபிள் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முச்சு நல்லது டைம் வந்தது. இப்ப கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்றேன், அவன் எகிப்தினே அந்த மாதிரி இருந்தாரு. அதனால தான் 2 பிள்ளைங்க என்ன பண்ணல? தம்பி என்ன பண்ணல? வித்து அவர் வந்து எப்ரேன் என்ன பண்ணியிருப்பாரு? கவுனிங்க. அதனால தான் அந்த கத்தி தூக்கின்னு வந்தார் வழியில. இன்னும் கூட நீ எகிப்தினா இருக்கிற என்ன? இன்னும் கூட கத்தி எதுக்கு வந்தாரு? நீ எகிப்தில மீட்க போற. ஒரு சபை என்பது நான் வந்து ஊழியக்கார எகிப்து உலகத்தனா இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்க மக்கள் மீட்கிறதுக்கு யாரா இருக்கணும்? மேல இருக்கணும். பரலோகத்துக்கு உலகத்தான இருக்கக்கூடாது. உலகத்தானை மீட்க முடியாது. ஒரு எகிப்தியனை மீட்க முடியாது. ஒரு எகிப்தியன் மீட்க முடியாது. எகிப்து போய் மீட்க போற மோசே எகிப்தினா போறாரு. அவரை எகிப்து போகும்போது யாருக்கு வித்தியாசம் பண்ணிருக்கணும்? பிள்ளைகளுக்கு பண்ணல, கத்தி தூக்கிட்டு வந்தாங்க. முஷாரா வைஃப் என்ன பண்ணாங்க? கற்கான கல் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க. சில நேரங்கள் வாழ்க்கையில சிறு காரியம்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் இடம். இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? இப்ப தரிசனம், ஒரு தரிசனம் வைஸ் ஃப்ரெண்ட் இப்படி பார்க்கலாமே. வனாந்தரத்துல தான்
கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரம் தான் நம்முடைய வாழ்க்கையில என்னது தரிசனம். பார்த்துக்கலாமே, வாசிங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வேகமா வாசிங்களை பார்க்கலாம். நானே வாசிடும் போல நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம். அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசனம் இருந்த காலத்துல வனாந்தரத்திலே சகாரியன் குமாரனாக யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை எங்க யாருக்கு உண்டாச்சு? யாருக்கு? பைபிள் சொல்லுது. யார் இந்த நாட்கள? அண்ணாவும் காய்பாவும். இவங்க தான் யாரு? ஆவிக்குரியவர்கள். இவர்கள் தான் எல்லா காரியங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. இனி யார் நிற்பாங்க? ஐயா கவுன் போட்டவன் தான் எனக்கு மரியாதை. அன்னைக்கு இவங்களாம் யாரு? கவுன் போட்டவங்க. இவர் யாரு? என்ன மாதிரி அற்பமானவர். இவர் எங்க இருந்தாரு? அவங்க எங்க இருந்தாருங்க? அரண்மனையில. அரண்மனையில உட்காந்துட்டு ஜிப்பாவும் தப்பியும் போட்டு கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ஒருத்தவனா அந்த இடத்துல இருக்கிறானா? மக்களுடைய எருசலேம் மக்கள் மனநிலைனா மேசியா வரப்போகிறார், மேசியாவை காத்து கொண்டிருக்காங்களாம். ஆனா மேசியா பத்தி சொல்ற மனுஷனை தேடி வரலையா? கவுனிகள். வனாந்தரத்தில் இருக்கிறவனுக்கு எங்க என்ன உண்டாயிடுச்சுன்னு பைபிள் சொல்லுதா? தேவனா யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிடுச்சா? எங்க வார்த்தை வந்தது? யாருக்கே வார்த்தை வந்தது? எருசலேம் இந்த அண்ணாக்கு வந்திருக்கணும். காய்பா அவங்களால வார்த்தை வர முடியல, ஆனா அவங்களால ஒண்ணு செய்ய முடியும். இன்றைக்கு மாத்திரம் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில வரலன்னா நாளைக்கு இந்த ஆளுங்க தான் ஆண்டவர் கொண்டாங்க. கொண்டது யாரு? சட்டை கீச்சிங்க யாரு? அண்ணா. மரணத்தை ஒப்பு கொடுத்தது யாரு? காய்பா. இந்த 2 பேரும் தான் பின்னால் இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கு வழியா. இன்றைக்கும் நீ வார்த்தையோட சத்தத்தை கேட்கலன்னா வரப்போனால கிறிஸ்துவ நீ என்ன பண்ற சொல்லுங்க? நான் என்ன பண்றேன்? நானே இயேசு என்ன பண்றேன்? இந்த மனிதனோட வாழ்க்கை ஏன் மனநலத்தில் வரணும்? கவுனிகள். இந்த மனுஷனோட வாழ்க்கையை பாருங்களேன். முதிர்ந்த வயத்துல தன் தகப்பன் தாய்க்கு பிறந்தார். இப்போ 30 வயசு ஆகுது. இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசு, இவருக்கு 6 மாசம் டிஃப்ரெண்ட். இயேசுடைய அப்பா செத்துட்டாரு. இயேசு வீழ்த்து வரணும், அம்மா இருந்தாங்க. ஆனா இவருக்கு சீக்கிரத்துல அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. இவர் எங்க இருக்கணும்? இவங்க அப்பா ஆசிரியர் அபியா வகுப்புல தூபம் காட்டுறாரு. எங்க தூபம் காட்டுற சாதாரண வேலையா? இருக்கிற ஸ்பெஷல் உள்ள போய் தூபம் காட்டுறது. அப்பனா யாருடைய வம்சத்துல? ஆரோன் வம்சத்துல. தூபம் காட்டுறது யாருடைய வேலை? இவர் எங்க இருக்கணும்? அவர் வேலை செஞ்சா 3 நாள் சோறு ஈஸியா கச்சிரியா, மருந்தை கச்சிரியா. தேவனுடைய ஆலயத்துல எங்க இருக்கணும்? இவரு எருசலேம்ல இருந்திருக்கணும். எங்க இருந்திருக்கணும்? ஆலயத்துக்குள்ள இருந்திருக்கணும். எங்க இருந்திருக்கணும்? ஐயா இவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதிருக்கு. இவர் பிறப்புல சாட்சி இருக்கு. இவருக்கு இந்த ஒரு காலம் வரும்போது ஆவியானவர் எங்க போய் கொண்டு போய் நிறுத்தார் பாத்தீங்களா? இவரை வனாந்தரத்துல கொண்டு போய். ஏன் நீ எங்க இருக்கணும்? யோவான் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? நான் எருசலேம்ல இருந்திருக்கணும். யோவான் எங்க இருந்திருக்கணும்? தேவனாட்டு இருந்திருக்கணும். ஆவியா உங்க சகோதரருக்கு அப்புறம் யார் வேலை செஞ்சிருக்கணும்? யோவான் செய்யலையா? யோவான் பிறப்புல கொடுத்த திட்டம் என்ன கிடைச்சது இவங்களுக்கு? அவங்களுக்குலாம் யோவானுடைய விவசாய பிறப்புல ஒரு சத்தியம். உனக்கு எனக்கு ஒரு பிறப்புல ஒரு சத்தியம் இருக்கு. நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? நம்ம எங்க இருக்கணும்? எருசலேம்ல சமாதான வாழ்க்கை. எருசலேம் வாழ்வை காண்பாய். எருசலேம் மதிலெல்லாம் சூழப்பட்டிருக்குது. எருசலேமே ஜீவன தேவனை ஆராதிக்கிற இடம். எருசலேம் எல்லாம் சாப்பிடலாம். ஆனா அதே எருசலேம்ல யாரை கொலை பண்ணாங்க? அதே எருசலேம் பார்த்து யார் அழுது? கர்த்தர் அழுதாரு. அந்த எருசலேம் எவ்வளவு ஆசீர்வாதமோ திருப்பி போட்டீங்கன்னா எருசலேம் அவ்வளவு சாபத்துக்கு அடையாளமா இருக்கு. திருக்கு சத்தம் எங்க சிந்தப்பட்டது? பஸ் கவனிங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நான் சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க வயசான காலத்துல அப்பா அம்மா பிறக்குது தப்புன்னுவாங்க. அவங்க வயசு 50 வயசுல பெத்து போட்டு 60 வயசுல எல்லாம் இவங்க எப்படி ஆயிடுவாங்க? கிழவன் ஆயிடுவாங்க. 10 வயசு குழந்தைய கையில பிடிச்சிட்டு போனா ரோட்டை என்ன சொல்லுவாங்க? ஏன்னா உன் தாத்தா கூட போறியா? இப்படி பெற்ற அனுபவம்லாம் நம்ம சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. மக்கள் சும்மா இருக்க முடியாது. தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தா இல்லை அப்பான்னு சொல்றது கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க வெக்கப்படுவாங்க. அவங்க அப்படி 15 வயசு ஆகும்போது தகப்பன் தாய் சின்னத்துல இறந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல இறந்துட்டு இருக்காங்க. நல்ல குணிகள். இந்த மனுஷன் வளர்ந்து வர காரணம் என்ன தெரியுமா? எருசலேம்ல இருக்க வேண்டிய பிறப்பின் அடிப்படையில் எருசலேம் இருக்க வேண்டிய மனிதன் அழைப்பின் அடிப்படையில் வனாத்துக்கு வந்தார். காட்ஸ் பிளான் அங்க கிடையாது. தேவ திட்டம் அங்க கிடையாது. இங்கதான் நியாய பிரமாணத்தின்படி இங்க கிடையாது, அங்கதான். வேதத்தின் நியாய பிரமாணத்தின்படி இங்க இருக்கக்கூடாது. அவர் எருசலேம்ல இருக்கும். தேவ திட்டத்தின்படி எருசலேம் இருக்கக்கூடாது, வனாந்தரத்துல இருக்கணும். சில நேரம் நம்ம 2 இருக்கோம். இப்படியா
அப்படியா? அது மனைவியோட சொல்லா இருக்கும், புருஷனோட சொல்லா இருக்கும், பிள்ளைங்களோட சொல்லா இருக்கும். நீங்க வச்சு வாழ்றவங்க ஆசையா இருக்கும். இங்க இருக்கணுமா, அங்க இருக்கணுமா, இப்படி வாழணுமா, அப்படி வாழணுமா? இந்த மனிதன ஒரே ஒரு காரணம், தன் வாழ்க்கை சின்ன வயசுல அனாதையாவது காரணமே தேவன் இவரை குறித்து நீதியாய் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இவன் இந்த சின்ன வயசுல ஒரு 30 வயசுல அவ சிரஸ் வெட்டப்பட்டு சாவதற்கு காரணமே தேவன் அவன் மேல திட்டம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்பமான வாழ்க்கையா ஓடிக்கொண்டு அழுது கொண்டு யாரு இப்படி எப்படியா இருந்திருப்பார்? கொண்டு தகப்பன் தாய் கிடையாது, என்ன அப்படி இருப்பாங்க, அல்லல் பட்டு ஓடிக்கொண்டு ஒரே திட்டம். வரப்போற மேசியாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லினோம், பள்ளங்களா நிரப்பப்படணும். அந்த ஒரு காரியத்திற்காக தான் அந்த மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டார். என்ன சொல்றான்? எதற்காக கர்த்தர் இந்த மனுஷனை பூமியில சிருஷ்டித்தாரோ, எதற்காக கர்த்தர் இந்த மனுஷனை அழைத்தாரோ, அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்தவர் தான் யோவா ஸ்நானகன். அந்த காரியம் நடக்கணும்னா எங்க நம்ம வரணும்? இப்ப யோவான் எங்க இருந்தாரு சொல்லுங்க. எனக்கு பின்னே ஒரு வரார், தூத்துக்குட அவர் கையில இருக்கு. ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொடுக்கிறார். சபை வனாந்தரத்தில் இருக்கிற மனிதன் எங்க இருக்கிறான்னா, அது சபைக்குள்ள இருக்க மனிதன் தான் மேல இருந்து கர்த்தருடைய வார்த்தை வாங்கி கொடுக்க முடியும். கரெக்ட் சொல்லாமே அல்லேலூயா. நீ எலியா இல்ல, நீ மேசியா இல்ல. ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிற? அவர் பேசின பிரசங்க அநேகர் மனம் திரும்பினாங்க. விபச்சாரி மனம் திரும்பினாங்க, வேசி மனம் திரும்பினாங்க, போர்ச்சர் மனம் திரும்பினாங்க. எருசலேம் ஜனங்களே அவர் தேடி வந்தாங்க. காரணம் தெரியுமா? எருசலேம் ஜனமே தேடிய காரணமே யோவான் பிரசங்கம் கிடையாதுயா, யோவான் வாழ்க்கை தான் பிரசங்கமா இருந்தது. யோவான் வாழ்க்கை தான் பிரசங்கம். யோவான் வாழ்க்கை என்ன? எருசலேம் வாழ்க்கை இல்லையா? யோவான் வாழ்க்கை உணர்ந்தரமான வாழ்க்கை. சில உங்க வாழ்க்கையில கண்ணீர், உபத்திரம், நிந்தை, பாடு தாங்க முடியல, புள்ள நினைச்சிட்டு ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. அந்த வாழ்க்கை தான் தேவன் அனுமதிக்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறதான ஒரு வழி. கரங்களை வச்சு சொல்லாமே. 2 நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு மனிதனை பார்த்து நான் மோசையை பார்க்கலாம். இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர் 1. நம்ம ஒரு பெரிய மனிதனை குறித்து பார்க்க போறோமே. வாசிக்கொள்ளும் 1 அதிகாரம். நான் வாசிக்கிறேன். 16. தம்முடைய குமாரனை நான் புறஜாத்த சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாகிய எருசலேமுக்கு போகாமலும். கவனிங்கள், யாரு? பவுல் எழுதுறாரு. எங்க போல எருசலேமுக்கு போகாமலும் அரேபிய தேசம் புறப்பட்டு போய். இன்னைக்கு நீங்க அரேபிய தேசம் என்ன சொல்லுவாங்க? அரேபிய தேசம் வனாந்தரம் இன்னைக்கு. அப்ப 2000 வருஷம் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய வாழ்க்கையை பாருங்க. வனாந்தரத்துக்கு போய் எங்க போனாரு? வேற எங்க போனாரு? பவுலை குறித்து நீங்க எருசலேமுக்கு போவதற்கு முன் இந்த உலகத்துல இருக்குது எல்லா போதும் எங்க போன? ஐயா பவுல் யார்? நம்மள மாதிரியா? அவருடைய தர்ச்சி பட்டணத்தார். அவங்க அப்பா ரோமன் சிட்டிசன். அவருக்கு சொத்து அதிகம். அவர் படிச்ச அறிவாளி, அவர் ஞானம் உள்ளவர். அவர் கமாலின் பாட்டில் உட்காந்து படிச்சவர், பென்னிமின் கோட்ல பிறந்தவர். அவர் நியாயப்பிரமாண பரிசின் எல்லா தகுதியும் அன்னைக்கு இருந்து எல்லாத்துல உயர்ந்தா இருந்தார். இருக்கிற தகுதி உயர்வான தகுதி உயர்வா இருந்தார். கமாலின் பாட்டு படிச்சாரு. எபிரியனுக்கு எபிரியன் அவர் ரோம சிட்டிசன், அவர் யூதன், அவர் பென்னிமின் எல்லா தகுதி இருந்தோம். அவர்கிட்ட எல்லா அதிகாரம், பணம், சொத்து, பத்து அப்படியே இருந்தோம். அவருடைய வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கையில வந்த உடனே பாரு, கிறிஸ்து வருவதற்கு முன்பு அடிச்சு சபையை துண்டப்படுத்தின மனிதன், ஒடிச்சு பண்ண அவன் ஓடிக்கொண்டிருந்த மனிதன், இப்போ கிறிஸ்து வந்த பிறகு எங்க வந்தாரு? எங்க? அரேபிய தேசம் வந்தேன். இங்க இருந்துதான் கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்குறார். கவனிங்க, உருவாக்குறாரு. உன்னை உருவாக்குறாரு. ஒரு அப்போஸ்தலனை உருவாக்குறாரு. யோவான் உருவானாரு. எதுங்க? மோசேக்கு தரிசனமான இடம். ஐயா இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது, சாராளுக்கு கிடைக்காது ஒரு வேலைக்காரி கிடைச்ச கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்த உடனே உங்களுக்கு பணம் வந்துடணும், பொருள் வந்து? சபைனா ஒரு கோடீஸ்வரன் ஆக்குற இடம் கிடையாது. சபை ஒரு நடிகை ஆக்குற இடம் கிடையாது. சபை கூத்தார் இடம் கிடையாது. This is not an entertainment place. இது சந்தோஷத்து உலக இச்சை நிறைவேற்ற இடம் கிடையாது. இது ஒரு மனிதனை உடைத்து அவனை சபைக்குள் கொண்டு போற இடம் தான் சபை. ஒரு மனுஷன் மனாந்தர வாழ்க்கை தேவன் அனுமதிப்பதை அதுதான் ரைட் பிளேஸ் என்று உரைக்குதான் சர்ச். வனாந்தரத்தை நடத்தி செல்வது யார்? நான் அல்ல, கர்த்தர் நடத்தி போவார்.
இதுதான் சரியான இடம் சொல்றது யாரு? என் மூலமா பரிசுத்தர் பேசுவார். எகிப்துல இருந்து வந்த ஜனங்களை கர்த்தர் எங்க எடுத்துட்டு போனார்? எங்க வந்து எகிப்துல எங்கயாவது மேக ஸ்தம்பம் அக்கி ஸ்தம்பம் பார்த்தாங்களா? எங்க பார்த்தாங்க? எங்கயாவது அப்போ மன்னா எங்க நம்ம ஆண்டவரே எங்க வார்த்தை இன்னும் மன்னாவினால் போஷிங்க சபைக்குள்ள எப்படி கேட்கறாங்க? நான் வார்த்தை, நீ எங்க வாழ்க்கை வாழ்ற? நீ வளர்ந்தர வாழ்க்கைய வாழ்ற? எருசலே வாழ்றவனுக்கு எப்படி மன்னா கிடைக்கும்? எகிப்து வாழ்க்கை வாழ்றவனுக்கு எது கிடைக்காது? வனாந்தர வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? நான் வனாந்தரனா ரோட்ல போயிட்டு சுத்துது கிடையாதுயா. வனாந்தரத்துல நீ எதுவுமே அழகானது பார்க்க முடியாது. வனாந்தரத்துல எதுவும் நீ விரும்புது கிடைக்காது. இதான் இந்த உலகம் உனக்கு அழகா இருக்கக்கூடாது. உன் விருப்பத்தை நிறைவேற்ற இடமா இருக்கக்கூடாது. இந்த உலகத்து இந்த வனாந்தரத்துல அவ சித்தம் செய்து இந்த வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவதுதான் நம்ம வேலையா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. வனாந்தரத்துல வழியே கிடையாதுயா. ஆனா ஒருத்தர் நமக்கு வனாந்தரத்துல இந்த 4 பேரை பார்ப்போமே. பெரிய ஆள் கிடையாது. யாரு? ஆகார். ஆனால் பெரிய மனுஷியாகிய சாராள காட்டுல பெரிய ஆள். உண்மைதானே பிரதர்? யார் பிரதர்? பெரிய ஆளு ஆகார் கிடையாது. உலகத்தின் சாராதான், வேதத்தின் சாராதான். சாராதான் ஆபிரகாம் மனைவி. சாரா ஈசா இல்ல. நான் சொல்றேன், சாராள காட்டுல ஆகாதான் பெரிய ஆள். ஏன்னா சாரா கிட்ட தேவன் பேசல, ஆகிட்ட பேசல. மோசே பெரிய ஆள் ஆவது காரணம் எங்க தெரியுமா? வனாந்தரத்துல தரிசனம். யோவாசான இன்றும் கர்த்தருடைய தோழன், கர்த்தர் முன்ன ஊழியக்காரன் இந்த பேசத்த ஒரு மாற்றத்தை வந்தது எங்க தெரியுமா? எத்தனையோ பேர் ஊழியத்தை இவங்க இப்படி செய்வாங்க. கர்த்தர் திட்டம் போட்டோம், அவங்கள என்ன பண்ண முடியல? சாலோம்னா செய்ய முடியல, சவுலா செய்ய உடைச்சிருக்காங்க எத்தனை பேர் திட்டம். ஆனா இவங்க திட்டத்தை உடைக்காமல் திட்டத்தை நிறைவேற்ற போற காரணம் தெரியுமா? அவங்க எங்க இருந்து தொடங்கி கற்றுக்கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்க காரணம் அவர் எங்கிருந்து கத்துக்கினாரு பாருங்க. எங்கிருந்து கத்துனாரு பாருங்க. அவர் எங்கிருந்து கத்துக்கினாரு? கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் நல்ல கர்த்தர் அனுமதிப்பார். அந்த கற்றுக்கொள்ற இடம் உங்களுக்கு வெறுப்பாக கூடாது. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டியதை அனுமதிப்பார். ஏன் இப்படி போகுது? ஏன் எனக்கு மாற்றம் கண்டு போன ஆண்டு எழுத கண்ணில் அதிகமா பார்த்து பைபிளை தவிர என்ன என் பார்த்து 26 வருஷம் 26 முழுசா முடிக்க போறேன். எத்தனையோ தியானங்கள், படிப்பு எவ்வளோ பண்ண இந்த கண்ணு குருடா போற மாதிரி இருக்கு. தெரியலையே உன்னை என்ன ஆண்டு என்ன பண்ணுவேன்? உன்னை கவலையே கிடையாது. அப்படி போராடும் போதுதான் தேவனத்தில் அன்பு குரலுக்கு நான் சொல்லுவேன், இதை கண் எனக்கு வச்சாலும் இந்த கண்ணுக்குரியவர் நான் அல்ல, இதை கர்த்தர் மீட்டு விட்டார். கரங்களை சொல்லாமே. நீ கண்ணு கூட போனாலும் கவலைப்படாத, அங்க கர்த்தர் பெரிய பிரகாசமான ஒரு கண்ணை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ஏன்னா கண்ணை நோண்டி போட்டுன்றாரு இடத்துல. அப்படிதான் சொல்லல போய் சொல்ல. எனக்கு சில நேரங்களே எனக்கு தெரியும், ஐயா செத்துருவேன் சொல்ற அதே பிப்ரவரி உடஞ்சிட்டு கால் நொண்டி ஆயிடுச்சு, போகும் நடக்க முடியாது, கர்த்தர் நடக்க வச்சார். இதுவா பார்க்க வைக்க மாட்டாரு. இவையெல்லாம் நான் விழுந்து போந்து கூடாவதற்காக அல்ல, இந்த கண்ணினால் மகிமை தேவன் காணும்படியாக கர்த்தர் நமக்கு சில நேரங்களே அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை மீன்ஸ் வாட்? ஐயா நீங்க நினைக்காதீங்க ஏதோ ஒண்ணு. கர்த்தர் அனுமதிக்கிற சில நேரங்களிலே அன்பிளசன்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை உன் வாழ்க்கைக்குள் சுகமக்க முடியாது, சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது நினைக்காத சூழ்நிலை உணர்ந்து இருக்குது பத்தி. அது பொண்ணு மூலியமா, உங்க பிள்ளைங்க மூலமா, கணவன் மூலியமா, வருமானத்து மூலியமா, நோய் மூலமா சுற்றிக்க ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் அப்படின்றது பத்தியா நீ அதை தூக்கி போட்டு அதை அவமதிக்காத. அதுதான் உன்னை கர்த்தருக்குள்ள நடத்தி செல்ற வழியா நீ ஏற்றுக்கொள்ளணும். கரெக்ட் சொல்லாமே. அல்லேலூயா. மோசே பாப்பமே சீனாய் மலையோடு தன்னோட பேசின தூதனோடு அவருடைய பிதாக்கள் வனாந்தரத்தை சபைக்குள் இருந்தவனும், வனாந்தரத்தை சபைக்குள் இருந்தவனும், நமக்கு வாக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்கள் பெற்றவனும் இவனே. ஏன் மோசேனால் கர்த்தருடைய வார்த்தை பெற முடிஞ்சது? அவருடைய 3 டைப் சிம்பிள் ஷார்ட். மோசையினால் இந்த காரியம் எப்படி பண்ண முடியும்? நான் ஒரு மிடில் கிளாஸ், எனக்கு வளர்ந்துற வாழ்க்கை ஏற்றுக்கலாம், நம்மளே ஏற்றுக்கலாம். அரண்மனையில் வாழ்ந்தோம்னால் பிறந்தது முதல் 3 மாதம் அம்மா வீட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்ந்து என் வாலிப நாட்கள் எல்லாம் ஒரு அரண்மனையில் எகிப்தில் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த மனிதனுக்கு என்ன வேதனை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எழுந்ததுக்காக அழுதவருமே, இழந்து போனதுக்காக அழுகுறோமே, ஆண்டவர் கொடுக்கல சொல்லி அழுகுறோமே.
இருந்தும் சில பொருளை அனுபவிக்க முடியல, சில அழுகுறமே. இந்த மோசையின் வாழ்க்கையில் என்ன, ஒரு மனிதன் உள்ளே போனோன்னா மோசையின் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். வாசிங்களை பார்க்கலாம். ஒரு 2-3 வசனத்தை மாத்திரம் நான் படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் யாத்திரகம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பிக் பண்ணிட்டு நம்ம போகலாம். வாய்ப்பு சொல்லுது. 10 பிள்ளை பெரிதானது போது, ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை அதிகுது? பிள்ளையை அதை பார்வடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டார். பாருங்க, முதல் வளர்ச்சி அது தாய் எகிப்தில் வளரும்படியாய் ஒன்று. இதுதான் அவருடைய வாழ்க்கை. பெருசானதுன்னு சொல்லல, அந்த பிள்ளையோட வளர்ச்சி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? எங்க இருக்குது? எங்க இருக்கு? அது எகிப்தில் போச்சா? மீன் 2 கவனிங்கள். இது நான் சொல்றேங்கிறீங்களேன். இப்ப பாருங்களேன், 11 மோசே பெரியவனான காலத்தில். கவனிங்கள் பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு காலம் அவள் தாயே ஒரு, இப்போ அந்த அம்மா வந்து தன் பிள்ளைய வளர்த்து பார்வோன் குமாரத்திக்காக பிள்ளைய வளர்க்குறாங்க. அது எங்க போய் கொடுக்கணும்? ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்குது? தாய்கிட்ட இருக்குது. போயிட்டாங்க. இப்போ ஒரு காலத்துல உங்க அப்பா அம்மா பவர் வச்சிருப்பாங்க. இப்போ பவர் யார்கிட்ட வருது? இப்போ பெரியவான காலத்தில் வாழ்க்கையில பெரியவர் அப்படியே ஒரு மனுஷன் வளர்ச்சி மீன்ஸ் இது வயசு சொல்லக்கூடாது. பெரியவனா ஒரு மனுஷன் ஆனானா என்ன சொல்றேன்னா, பைபிள் சொல்லுது. பைபிள் பாருங்களேன், அவன் தான் தகவலிடத்தில் போய், கவனிங்க இல்லைங்க, என்ன பண்ணுது? அவருக்கு சுமை சுமக்குது பார்த்து அப்படியே வச்சு. இது எந்த வயசு பெரியவனாகும் போது? பைபிள் சொல்லுது அவன் 40 வயதான போது. எங்க போட்டுக்குது? 7ஆம் அதிகாரத்தில் போட்டுது, இங்க போடல. இப்ப தீர்ப்புங்களேன் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இருக்கிறது நிருபம் 11ஆம் அதிகாரம். எப்போ ஒரு மனுஷன் 24 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போதே. இதுதான் வேணும். ஏன் பெரியவனான போது நான் எங்க போனேன்? பெரியவனான போது எங்க போனாங்க? எங்க போய் விட்டாங்க? எகிப்துல. அந்த பெரியவனான போது எங்க போன? அது எங்கனா, அந்த பெரியவனான போது நம்ம எப்படி பார்த்தோம் பார்த்தீங்களா? இங்க எப்படி அவன் விசுவாசத்துல பெரிய, ஒரு விசுவாசத்துல பெரியவனா யாருங்க? அவன் பெரியவன் ஆயிட்டான. பெரியவன் என்று பார்த்து பெரியவனான போது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி என்பது விசுவாசத்தினால் பாவத்தை தள்ளுவது. பாருங்க என்ன சொல்றது. அவன் பெரியவனான போது எங்க? அங்க எழுதல. அவன் பெரியவன் என்ன பண்ணா? பார்வோனின் குமாரத்தி என்ன மகன் என்னப்பட வெறுத்து. அந்த அதே வாசிங்கள் யாத்திரகம் 2ஆம் அதிகாரம் வச்சு எப்படியே வச்சுங்க, நம்ம கம்பேர் பண்ண பார்க்கிறோம். 11 மோசே பெரியவன காலத்தில். இது அப்படி இப்ப நான் சொல்லிட்டு இந்த இன்னைக்கு ஏது இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னா, அவன் பெரியவன காலத்துனா இப்ப எப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் மாத்துறான்னு கேளுங்களேன். அவன் மனதுல எப்படி வைக்கிறாருன்னா, மனசுல எப்படி வைக்கிறாரு? அவன் பெரியவன காலத்துல ஒரு மனுஷன் எப்படி பெரியவனா, நாம இருக்கிற இடம் தப்பான இடம். நல்ல கவனிங்கள். ஆனா இதுல எல்லாமே இருக்கு. நம்ம விஷயம் இது எல்லாமே இருக்கு. எல்லாமே நான் தான் அதிகாரி, நான் விரும்புத காட்டில் அதிகமா இருக்கு. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஷிப் தப்பானவங்களா இருப்பாங்க, உன் ஏரியால தப்பான ஆள் இருப்பாங்க. நீ போற இடத்துல மகிழ்ச்சி களிக்குறலா இருக்கலாம், ஆனால் அது சியோன் கிடையாது. அது எந்த இடம்? எகிப்து. உன் உணர்ச்சி, உன் உணர்வுல கான்சியஸ்ல என்னைக்கு குத்துதோ விசுவாசத்தினால், அப்போதான் நீ விசுவாச ஸ்டெப்ல நீ வளர்ற. ஒரு மனுஷன் பெரியவன் அப்படின்னு சொல்லத்தக்கது என்னன்னா, நீ இருக்கிறது, நீ வாழ்றது, நீ பேசுறது வாழ்க்கை தவறுன்னு சொல்லி உன் மனசாட்சியில குத்துமானால் வளர்ச்சிக்கு நீ வளர்ந்து வரன்னு அர்த்தம். கவனிங்கள், இதை குத்தும் போது தான் எங்க போறாருன்னா, சகோதரரை பார்க்க போறேன். அப்ப தெரிஞ்சு போச்சு யாரு எப்ரேர் யாருன்னு. யாரு நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் இங்க என்ன சொல்றேன், எப்போ சகோதரரை போய் பார்த்தா தெரியுமா? எப்போ எப்போ பார்வோன் குமாரத்தி மகன் என்று வெறுத்தாரோ அப்பதான் சகோதர பார்க்க முடியும். சகோதரர் எங்க இருக்காங்க? கோசா நாட்டுல இருக்கிறாங்க. இவர் எங்க இருக்காரு? எகிப்து மெயினான இடத்துல இருப்பாரு. இப்ப எங்கிருந்து அங்கிருந்து எப்படி வர முடியும்? வேலை இல்ல. எப்போ அங்க சகோதர, எப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவன் மீன்ஸ் பெரியவன் வளர்ச்சி விசுவாசம். பைபிள் சொல்லுது, நான் வாசிக்கிறேன் 24. விசுவாசம் மோசே தான் பெரியவன். எதுல பெரியவனானாரு? ஐயா நீங்க வாழ்க்கையில எதுல பெரியவனாக போறீங்க? எதுல பெரியவனாக போறீங்க? வயசு வந்து பெரியவனாயிட்டோம் அது கிடையாது. இனி மக்கள் என்ன வந்து பாக்குறாங்க, சபையில பாட்டு பண்ண பெரிய ஆள். நான் எங்க யாரும் சொல்லல, வெளியில நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சபைனா என்ன இப்போ நான் 2 நிமிஷம் பேசுறேன். ஒரு நல்ல சர்ச்சில், ஒரு பெரிய சர்ச்சில் இருக்கிறாங்க. இப்போ இந்த சர்ச்சுக்கு போயிட்டான். ஏன் போயிட்டான்னா, அந்த சர்ச்சில் வந்து யூஸ் பண்ணலையா, அங்க வந்து துண்டு பாட்டு தராங்களா, இங்க முழு பாட்டு தராங்களா. இப்போ அந்த பாஸ்டுக்கு வழி இல்லை. அவர் எப்படி ஆத்மாதை எப்படின்னா சர்ச்சில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தான் வீடியோ போட்டு
அண்ணன் சிச்சை கெடுக்கிற மாதிரி பாருங்க என் சிச்சை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு முட்டிகால் போட்டு ஆத்மா ஜோம் பண்ணி வரவேன்னா நயமா பேசி அந்த சிச்சைக்கு போகிறவங்களாம் போட்டு வீடியோ கொடுத்து ஃபோன் பண்ணி வாங்க கெட் டுகெதர் பிரியாணி சாப்பிடலாம் அப்படி பேசி உங்களை அங்கே யூஸ் பண்ணலையே நீ வா. அவன் வந்து அரசியல்வாதி பொறுக்கி அவனுக்கு கூட எந்த வார்த்தை பேச வைக்கிறாங்க பாருங்களேன். இதாவே ஒரு மன்னியம் அடப்பாவி அந்த வார்த்தை பேசுவதற்கு அவன் தகுதியில் அவன் வந்து அரசியல்வாதிங்க. அந்த வார்த்தையை பற்றி பொருள் தெரியாதுங்க. இவன் எப்படி பணம் பண்ண சர்ச்சு ரொம்பன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னான் எப்பா என்ன அந்த சர்ச்சில் யூஸ் பண்ணல. இங்கே என்ன பண்ணுறாங்க மங்களபுரத்தில் இருக்குது சர்ச்சு. இவன் என்ன சொல்கிறாருமா என்னை பாட வைக்கிறாங்க. அந்த பையனோட தங்கச்சி ஒரு வார்த்தை பேச இப்போ எல்லாம் வார்த்தை கொடுத்துட்டு மைக்கை கொடுத்துட்டா இன்னொரு சர்ச்சுக்கு ஏற்றான் வரவெல்லாம் மைக்கை பிடிச்சி பாடினான். இங்கே எல்லாருக்கும் பாட முடியுமே ஏன்னா பாட தப்பு இல்லை. பரிசுத்த நான் சொல்றேன் ஆராதனை என்பது அது என்னன்னா பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை. அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. நான் சொல்றேனே அப்படின்னு சொல்றேன் பாடுறவங்க காத்திருப்புக்கு வரணும். வரலன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதனால எனக்கு என்ன இருக்கு ஆயத்தம் இல்லாம பரலோகம் எதுவுமே என்ன பண்ணாது. நீங்க ஆயத்தமா இருக்கணும் எனக்கு இல்லையா நான் உனக்கு தான் சொல்றேன். இதுக்கு நீ ஆயத்தமாலாம் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக நீங்க கைவிடப்படக்கூடாதுன்னு நான் கடிந்து கொள்ள நீதியை பிரசங்கிக்கிறேன். நீதியை சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா வேற தப்பா நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறேன். அது சபை கிடையாது. ஒரு பெரியவன் ஒருத்தர் சொல்றானா என்னையும் கூப்பிட்டாரு நான் போல. ஏன்னா எங்க சர்ச்சிலையும் நாங்க போடுறாங்க. நான் யூடியூப்லாம் வரேன். எது வர இவங்க யூடியூப்ல போட்டா எங்க வர மாட்டாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியும் அவன் எங்க இருக்கிறான். சோதம்ல இருக்கான். இவங்களுக்கு தெரியும் எங்க இருக்கிறாங்க எகிப்துல. அண்ணன் சோதம் தம்பி எகிப்து. இங்க வந்து அங்கதான் இவன் நினைச்சு நான் மைக்க புடிச்சா பரவது போயிடும். ஐயா நீ சும்மா அதிக ஆக்கினை அடைய வந்து அநேகர் போதராக இருப்பீர்களாக. ஒரு சுவிசேஷம் ஒரு பிரசங்க பேசி நாளத்துல பேசலாம். இந்த போதகம் இருக்கு பாத்தீங்களா வாரம் ஃபுல்லா போடணும். பாஸ்டாவது சர்ச்சு கட்டலாம் நினைக்கிறீங்களா அவங்க சர்ச்சு கட்டுறாங்க பத்தி ஆரம்பத்தில் 2 மாசம் தான் ஜோக்கு ஓடும். எத்தனை மாசம் இருக்குதெல்லாம் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. ஐயோ அதுக்கப்புறம் ஏன் சர்ச்சுக்கு வந்து சொல்லி நிறைய பேர் மூடின்னு போனவங்க இருக்காங்க. மத்தன கூலியால வச்சு நான் ஐயா சர்ச் இஸ் நாட் சீசி. அழைக்கப்பட்ட சபை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொறுத்து உன்னை அழைச்சிருந்தா நீ அப்படி சர்ச்சை நடத்தினா நீ வளர்த்து வாழ்க்கைக்கு வா. மோசே என்பது எங்க கொண்டு வந்தாரு பெரியவனானார். பெரியவனாகும் போது எதை வந்தார் பாரு. மோசே சபைக்குள் போவதற்கும் மேல போவதற்கும் அவர் கோலிற்கு அவருக்கு இருந்த சந்தோஷம் உலகத்தின் இச்சை பாவ வாழ்க்கை ஒரு காலம் வரும். ஒரு காலத்தை அனுபவிச்சாரு. வரும்போது விசுவாசத்தை பெருகும் விட்டு ஓடி பைபிள் சொல்லுது அநித்தியமான பாவ சந்தோஷ அனுபூதி பார்க்கலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொண்டு இனிவேல் பலன் நோக்கும். எகிப்துல பொக்கிஷன் கிறிஸ்துவின் ஒரு நிந்தை அதிகம் பார்க்க வேண்டினான் பாருங்க. அவன் என்ன பாவன் குமாரத்தின் வெறுத்தே. அப்ப பார்வன் குமாரத்தை வெறுத்துட்டாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு இருக்க ஊழியக்காக ஜாதி ஒண்ணு வச்சினான்னு வைங்களேன் அது வரைக்கும் அதை பேசுறாங்க. ஆனா மோசே யாரு பார்வன் குமாரத்தின் மகன் என்று வெறுத்து இந்த மோசே கவுனிகள் இப்போ 40 வயசு நடக்குது இந்த காரியம். அடுத்து 40 வயசு இந்த கை நாள் கர்த்தர் என்ன கொடுப்பாரு ரட்சிப்பு விடுவார் வராரு. ரட்சிப்பு கிடைக்க வேண்டிய மனுஷனுக்கு அவமானம் கிடைச்சு ராஜா அவனை கொலை செய்ய இன்னும் யாரா அவன் நியாயாதிபதி ஏத்துனா நீ எனக்கு யார் யார் தலைவனா நேத்து அவனை கொண்டு போட்ட மாதிரி எனக்கு என்ன கொல்லான்னு பாக்குறியா எங்களுமே துறைத்தனம் பண்றியா போன்னு யார் சொன்ன நேத்து ஒருத்தன் காப்பாத்தினார் பார்த்தீங்களா அவனே அவமானப்படுத்திட்டான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகும்போது ராஜா கொலை செய்ய வரும்போது எங்க வராரு உயிர் தப்பிச்சுக்குள்ள வர ஓடுறாள். எங்கேயாவது அவருக்கு ஏற்ற வேலை கடவுள் இருக்காரு பத்தியா. நான் ஒரு கார்பெண்டர்னா கார்பெண்டர் வேலை கொடுக்கணும். நான் ஒரு பெயிண்டர்னா பெயிண்டர் வேலை கொடுக்கணும். என்னை போய் கிளீனர் வேலை கொடுத்தாருன்னா இருக்கிறதுலே அவர் மோசமான வேலை எகிப்தின் பார்வையில் ஆடு மேய்க்கிறது தான். அவர் கொடுக்கும்போது எத்தனை நாட்கள் மனம் வாழ்ந்திருப்பார். அவர் சொல்லியிருப்பாரு பார்வோன் குமாரத்தி மகள் என்று வெறுத்ததற்காக எனக்கு கிடைச்சதா இது இல்லை நான் எப்ரேனா போறது தப்பா இல்லை கத்தருக்காக வாழ்ந்தது தப்பா கான்சியஸ் குத்தும் போது அதுக்கு ஏற்றது போல விட்டு கொடுத்தது தப்பா. இந்த வாழ்க்கை 39 வருஷம் ஊமையா போயிடாரு. அவரு படிச்ச கல்விலாம் செத்து போச்சு. வாழ்க்கையின் எதிர்காலம் போச்சு. பரதேசி சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவருக்கு ஆண்டவர் பேசுறாரு நான் பேச முடியாது நான் மந்தனாவு இல்லையே. அவர் சகல சாஸ்திரம் வளரும். அந்த காரணம் சின்ன சூழ்நிலையில நம்ம தாளத்தான் செத்து போயிடும்.
சூழ்நிலை. செத்து போயிட்டு இனிமேல் வாழ்க்கையில ஒன்னே இல்லைன்னு சொன்ன மனுஷன் தான் இப்போ. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரியவனானதுக்காக, விசுவாசுக்காக தனக்கு கிடைச்ச பாருங்க. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்ப பெரியவன் தெரியுமா? உலகத்துல எது உனக்கு பெருசா இருக்கும். எகிப்து என்பது உலகத்துல பெருசு. உலகத்துல எது உனக்கு பெருசா இருக்கும், உலக மக்கள் பார்வை பெருசா, அது உனக்கு அற்பமாய் நீ வெறுத்து தள்ளும் போதுதான் பரலோகம் நீ பெரியவன்னு சொல்லும். இந்த மனிதனை தான் கர்த்தர் எடுத்தார். நேரம் முடிஞ்சு போச்சு. நீ வா, நான் உன்னை அனுப்புறேன். இந்த மனிதனை தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இந்த மனிதனை வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த மனிதன் வனாந்தரத்தில் இருந்தார், சபைக்குள் இருந்தார். இந்த மனிதன் செஞ்சது போல யாருமே உலகத்துல செய்யல. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய வழி வேற, இவருடைய வழி வேற. 40 நாள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து அக்கினி நடுவில் இருந்தார். அடுத்து 40 நாள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார். பைபிள் சொல்லுது. யாரால் அப்படி செய்ய முடியும்னா, எந்த மனிதன் தேவன் அனுமதிக்கிற வனாந்தர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் சபைக்குள் இருக்கிற மனிதன். கண்களை சொல்லாமே, நான் 9 வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன், நான் 8 வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன், நான் அந்த இடத்துல இருந்து வந்தேன் 7.5 வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன், நான் இங்கே வந்தேன் 5 வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன், 3 வருஷமா இருக்கிறேன், 2 மாசமா இருக்கிறேன், 6 மணி நாட்டில் இருந்து 10 வருஷமா இருக்கிறேன். தட் இஸ் நாட் அ மேட்டர். நீ இங்கிருந்து வந்த செய்தி, நீ சபைக்குள்ள போய் மேலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்றியா, இல்லை இஸ்ரேல் மக்களை போல வனாந்தரத்திலிருந்து அப்பத்தை சாப்பிட்டோம் சும்மா சுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? ஏதாவது ஒண்ணுதான். இவங்க ஒன்று இப்படி இருக்கணும், ஒன்று எப்படி இருக்கணும். பிதாக்களும் இருந்தாங்க, மோசே இருந்தாங்க. பிதாக்கள் லிஸ்ட் நான் இல்லை, மோசே லிஸ்ட். சர்ச் உன்னை சரி செய்து ஆழங்களில் கொண்டு போவதுக்கு தான் கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்குறார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு காரணமே ஒரு வார்த்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வார்த்தை அநேகருக்கு கொடுக்கும்படியா தான் கர்த்தர் செய்ய. ஒரு மனிதனை கர்த்தர் ஒருவரை பலியிட காரணமே அநேகர் ரட்சிக்கப்பட. ஒரு மோசேயின் வாழ்க்கை 40 வருஷம் ஒரு வனாந்தரத்துல உடைச்சி சரி செய்து அடுத்து 40 வருஷம் கர்த்தர் உருவாக்க காரணமே அநேக மக்களை கொண்டு வரும்படிதான். அநேக மக்களை எங்க கொண்டு போவதற்கு, வனாந்தரத்தை சாவதற்காக மோசேயை கர்த்தர் அனுப்பல. அவர்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காங்கிரஸை கொண்டு போவதா கர்த்தர் வைச்சார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த ஊழியம் கொடுப்பதற்கு காரணமே உங்களை கர்த்தர் அழைத்து உங்களை கர்த்தர் அனுமதிப்பதை வாழும்படிய சபைக்குள்ள நடத்தி சீயோனுக்கு கொண்டு போக முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்க இருக்கீங்க? எருசலேமா, வனாந்தரமா? ஒருவேளை கர்த்தர் நடத்திருந்தா ஏன் என்று கேட்குறீங்களா? இல்லை, வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன்னு சொல்றீங்களா? பவுல் ஒரு பணக்காரன், மோசே ஒரு பணக்காரன், யோவான் ஸ்நானகர் ஒரு ஆசாரியன், ஒரு வேலைக்காரி, 4 பேரை வார்த்தமே. விசுவாச வாழ்க்கையில பெரியவனாய் நீ ஆண்டாதான் சபை உள்ள போய் மேலே போக முடியும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்தை எனக்கு தாங்க.